வெல்கம் டு மனதோடு மனோ. மனதோடு மனோவில் இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட் ஒரு அற்புதமான பாடகர். சவுத் இண்டியன் அத்தனை பாஷைகளிலும் பாடியவர். திரைப்படங்கள், விளம்பரங்கள், பிரைவேட் ஆல்பம்ஸ்ன்னு எத்தனையோ அற்புதமான படங்களுக்கு, விளம்பரங்களுக்கு இசை அமைத்தவர், அமைத்து கொண்டு இருப்பவர். ஸோ லெட்ஸ் வெல்கம் கோபால் ராவ் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. கோபால், தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து எத்தனையோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. வெரி நைஸ் டு மீட் யூ. ரொம்ப நாள் ஆச்சு. மனதோடு மனோவுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கோபால் அவர்கள் பல பரிமாணங்களில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் வந்து ஆட் ஃபிலிம்ஸுக்கு, ப்ரைவேட் ஆல்பம்ஸு, எத்தனையோ சீரியல்ஸு, ஃபிலிம்ஸு, மியூசிக் டைரக்டராக மாறினீங்க. ஒரு அற்புதமான குரல் உங்களது. வாட் இஸ் சாங்ஸ், நல்ல ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கீங்க. ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட, அதர் லாங்குவேஜஸ் நிறைய பாடிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஃபேமிலி பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்ததா? ஃபேமிலியிலேயே மியூசிக்கு சொல்லி கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணாங்களா, இல்லை உங்களுக்காகவே அதாவது நீங்களே தயார் பண்ணிட்டீங்களா? எப்படி? அது ஆக்சுவலி பேக்ரவுண்டே கொஞ்சம் மியூசிக்கல் தான். அதுதான் பிளட்லேயே இருக்குது, பிளட்லேயே இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா ஆக்சுவலி அதான் இப்போ 20 வருஷமாக இருந்திருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில், மேலேயே இருந்திருக்கேன். அது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு பாஸ்ட் டைமும் மியூசிக் தான், ஒர்க்கும் மியூசிக் தான். அதாவது ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சும்மா அது அன்வைண்ட் பண்ணுறதுக்கும் கேட்குறதும் மியூசிக் தான். எவ்வளோ சந்தோஷமாக, அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டே மியூசிக்கில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்தது. அம்மா தான் மெயின் என்னோட குரு மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து அவங்க பார்க்காதது நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. பிகாஸ் அவங்க வந்து அந்த காலத்தில் அது ஒரு லேடிக்கு வந்து வெளில போய் பாடுறது அங்கே முடியாத விஷயம். ஆமாம், அது எனக்கு வந்திருக்கு அந்த இது. ஸோ அந்த இது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம். அதாவது சின்ன வயசில் காலேஜ் டேஸில் இன்ஸ்பிரேஷன் வாய்ஸஸ், பாடல்கள் எத்தனையோ இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதில் முதலாக யாரோட வாய்ஸ் இருந்தது? எந்த பாட்டு? தமிழில் ஃபஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது வந்து பிபிஎஸ் சார். வாவ். எந்த பாட்டுனா அடுத்த வீட்டு பெண்ணுன்னு ஒரு படம் இருக்கும். அதில் ஆதிநாராயண ராவ் மியூசிக். ஆமாம். மாலையில் மலர் சோலையில்னு ஒரு பாட்டு. நீங்கள் பேசினா நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் பாடி ஆகணும். அது பாடிடுறேன். மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மனம் கனியாத இனம் புரியாத மன்றாடும் தென்றல் நானே. ஹோய் மாலையில் ஓ வேதாந்தமே விஞ்ஞானமே விளங்க முடியாத ரகசியமே காதல் ரகசியமே. வேதாந்தமே விஞ்ஞானமே விளங்க முடியாத ரகசியமே காதல் ரகசியமே. வாழ்விலே காணவே வாராயோ அன்னமே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மனம் கனியாத இனம் புரியாத மன்றாடும் தென்றல் நானே. ஹோய் மாலையில். ஃபென்டாஸ்டிக். என்ன ஒரு ஸ்டார்ட்,
என்ன ஒரு அற்புதமான குரல், என்ன ஒரு கம்போசிஷன் சார். இன்னும் அனுஸ்வரங்கள் எங்கெங்கே போய் ட்ராவல் பண்ணுது, அதெல்லாம் இப்போ பாடினாலும் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அதுதான் சார், அதுதான் இவ்வளோ வருஷமாக அது ட்ராவல் ஆகி வந்திருக்கு. மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு நமக்கு. எனக்கு என்னென்னா அந்த ஆக்சுவலி நீங்கள் ஹார்மோனியமில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நோட்ஸ் அது எல்லாமே எல்லா நோட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ ஒரு மாண்டு பேஸ்டு, ஆக்சுவலி மாண்டு பேஸ்டு, எடுத்த உடனே கல்யாணி மாதிரி இருக்கும், கல்யாணி மாதிரி இருக்கும் அது. ஸோ அது ஒரு சீம்லெஸ்ஸாக இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தது. அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் ஃபுல் ரேஞ்ச் வேறு, அதாவது மேலேருந்து கீழே பேஸ் இருந்ததுனால அந்த மியூசிக் பிளட்டுக்கு இது போன்ற பாடல்கள் அதிகமாக விரும்பும், நம்ம கேட்போம் டெஃபினட்டாக. அதனுடைய சுகம் தெரியும் மைண்டுக்கு. ஸோ அந்த வரிசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல் முதல் பாடலாக பாடினதுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்த பாட்டு யாரோட வாய்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு உங்களை? சார் வாய்ஸ் கம்போசிஷன் ரெண்டும் சேர்த்து, ரெண்டுமே சேர்ந்து தான். அடுத்தது நான் வளர்கிற வயசு கொஞ்சம் டீனேஜ், அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அது நான் இது இப்போ செலக்ட் பண்ணுறேன்னா ஐ திங்க் ஜென்ரலாக இது அதிகமாக யாரும் பாடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் அதை சூஸ் பண்ணி பாடலான்னு இருக்கேன். டெஃபினட்டாக அது மறந்தவங்க இப்போ டெஃபினட்டாக ஐயோ நமக்கு ரொம்ப இஷ்டமே இந்த பாட்டு அப்படி நினைவு கொண்டு வர்றீங்க நீங்கள். ஆமாம் சார். ஸோ ஒரு படம் வந்து 1000 நிலவேவான்னு ஒரு படம், கார்த்திக் நடித்த படம் நினைக்கிறேன். ராஜா சார், அம்மா, எஸ்பிபி சார். ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன்னா தேவதை இளம் தேவின்னு ஒரு பாட்டு. வாவ். தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி, காணலான கண்ணீர் காணவில்லையா, ஓ நீ இல்லாமல் நானா. தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி, காணலான கண்ணீர் காணவில்லையா, ஓ நீ இல்லாமல் நானா. என்ன ஒரு அற்புதமான கம்போசிஷன் ராஜா சார். கம்போசிஷன் சார் இது. அது அன்யூஷுவல் ஸ்டார்டிங் சரணம் எல்லாம் சரணம் இல்லையா? அதான் எக்ஸாக்ட்லி. நம்ம ராஜா சார் பண்ணுற ஒரு இது, அது ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரேஸ் இருக்கும் நடுவில். ஆமாம் இல்லையா? அங்கேருந்து ஒரு மைனர், அன்எக்ஸ்பெக்டட் மைனர் அந்த சரணம் எண்டில் ஏதோ ஒரு ஜிமிக் ஒரு கிமிக் வந்து ஆகணும் இல்லையா சார்? அந்த ஒரு மியூசிக்கல் சர்ப்ரைஸ் இருந்ததுனால தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இல்லையா? அதுதான் இசைஞானி. அதாவது யூஷுவல் கம்போசிஷனாக இருந்தால் அந்த சேஞ்சு வரலன்னா நமக்கு ஒரு ஐயோ ஏதோ ஒரு மிஸ்ஸிங்னு இருக்கும் இல்லையா சார்? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது வந்துடும் சார். அது ஒரு மியூசிக்கல் சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கார்ட் சேஞ்ச் இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஆகிற மாதிரியே இருக்காது. என்ன ஒரே ஸ்கேலில் என்ன ஃப்ளோ, பாலு அண்ணா வாய்ஸ், எஸ்பிபி சாரோட வாய்ஸ், கோபால் அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குரலிலும் ஒவ்வொரு ஹனி இருக்கும். அதாவது உங்கள் வாய்ஸு ஒவ்வொரு சாங்கில் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், என் வாய்ஸ் சில இதில் ஸ்வீட்டாக இருக்கும். அது வந்து இன்னொரு வாய்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, டெஃபினட்டாக யூனிக்காக இருக்குது. அது அவங்க தான் பாடணும், அவங்க வாய்ஸில் கேட்டால் தான். பிபிஎஸ் பாட்டு பாடினீங்க, பிபிஎஸ் வாய்ஸில் இருக்கிற அந்த சுகம் அதே இன்னொரு வாய்ஸில் கேட்டால் மேபி அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்க முடியாது. கரெக்ட் சார். ஸோ இது நம்ம உண்மையை ஒத்துக்கணும். கரெக்ட் சார். 100%. ஸோ அதே வரிசையில் அடுத்த இன்ஸ்பைரிங் சாங் அடுத்தது பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தென்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தென்மொழி சொல்லம்மா
பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா. என்ன டேக் ஆஃப் சார். இது வெறும் ஆரம்பம் தானே சார். உங்களுக்கு தெரியும் சரணம் எப்படி போயிடும், என்ன வேற லெவலுக்கு. அதாவது சில பாட்டில் நம்ம திங்க் பண்ணவே முடியல சார். ஆக்சுவலி டியூன் மேக்கிங் மெலடி லைன்ஸ்னா எனக்கு எம்எஸ்வி சாரோட நான் பெரிய ஃபேன். அது கேட்டுட்டு இப்படியெல்லாம் கம்போஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்துடும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதாவது அது வந்து கொட்டுது, அது வந்து ஐயோ அது என்ன மாதிரி கொட்டுது. அது இந்த கிரியேட்டிவிட்டி அது டைரக்ட் பகவானுடைய அம்சம். உங்களுக்கே தெரியும் இந்த சரணமோட இது. நீலா காலங்களில் சோலைகளில் வர வர சுகம் வரும் ஆயிரம் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா. பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா. பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா. கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம். நீங்க பார்த்துட்டு எவ்வளவு சைக்கிளிக்கா போயிட்டே இருக்கு இல்லையா. அதாவது அவருடைய மைண்டு எந்த அளவுக்கு சரணத்தில் அந்த ஸ்டார்ட் வந்து தராரே அவ்வளோ லாங் நோட்ஸ் கொடுத்துட்டு அங்கே அவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அது மேலே போகிறது. அவர் கொடுத்தாலும் அது அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அமைஞ்சது பாருங்க. அதுதான் சார் அந்த இயக்குனர் எடுத்த விதம், அந்த தெய்வங்கள் பாடிய ஸ்டைல், அதுவும் எந்த ஒரு பாடல் அதில் வேரியேஷன்ஸ் உங்களுக்கும் தெரியும். அந்த இது எல்லாமே, அதாவது ஒரு கசல், ஒரு தும்ரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாப் டியூன், ஒரு கசல் எல்லாம். அதாவது அது டோட்டலி ஃபுல்லி ரிதம் பேட்டர்ன் வேற. நீங்க பாத்தீங்க அந்த ரிதம் பேட்டர்ன் வேற, ஒரு அது சைக்கிளிக்கா அது போயிட்டு இருக்கும். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது டியூனை. ஸோ அது வந்து கோல்டன் டைம் பாஸ். நிஜமாக என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஹீரோஸும் சரி, இயக்குனர்களும் சரி, பாடகர்களும் இன்றைக்கி பாடுறதுக்கு நம்ம டேலண்ட்ஸ் இருந்தால் கூட அது போல் படங்கள் எடுத்து அது போல் மெலடி என்கரேஜ் பண்ணுற சுச்சுவேஷன் வரணும். வந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும். கரெக்ட் சார். நெக்ஸ்ட் வேறு யாரோட குரல், எந்த லாங்குவேஜ் சார்? ஆக்சுவலி நான் நிஜமாகவே இவருக்கு வந்து நான் எவ்வளோ தடவை மேலே பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஆர்டி பர்மன் ஹிந்தியில் நான் ஒரு லக்கி தட் என்னோட பேரண்ட்ஸ்னால ஹிந்தியும் கேட்டிருக்கேன், ஹிந்தியும் கேட்டு வளர்ந்துருக்கேன், தமிழும் கேட்டு வளர்ந்துருக்கேன், தெலுங்கும் கேட்டு வளர்ந்துருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ஒரு ரவுண்டடாக எனக்குன்னு தோன்றுறது. எனக்கு ஒரு மியூசிக்காலிட்டி பெரிய லக்கு. ரொம்ப லக்கி சார் நிஜமாவே. ஆர்டி பர்மன் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து என்ன கேட்டால் பஞ்சம்தா ஜீனியஸ் தான். பிகாஸ் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதாவது ஒரு மெலடி லைன்ஸ் வந்து எல்லாரும் மியூசிஷியன்ஸ் கேட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு மெலடி லைன்ஸ், எல்லாருமே ஜனங்க கேட்டு அவங்களுக்கும் பாப்புலர் ஆன மாதிரி ஒரு டியூன்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ எனக்கு என்ன கேட்டால் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆர்டி பர்மன். அவர்லேருந்து அந்த கடல்லேருந்து என்ன பிக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பாட்டு கடல் தான் சத்தியமா. ஆனால் ஒரு பாட்டு வந்து நான் பாடுறேன் சார், உங்களுக்கும் தெரியும். தும் பின் ஜாவும் கஹான் ஒரு பாட்டு. அது கிஷோர் குமார் சாரும் பாடியிருப்பாரு, ரஃபியும் பாடியிருப்பாரு. ரெண்டுமே தனித்தனி வெர்ஷன்ஸ், 2 வாய்ஸ்ல அந்த பாட்டு. என்ன ஃப்ளேவர் சார். அது ட்ரை பண்ணலாமா ப்ளீஸ்? தும் பின் ஜாவும் கஹான் के दुनिया में आके कुछ न फिर चाह कभी तुमको चाह के तुम बिन जाऊं कहाँ के दुनिया में आके कुछ न फिर चाह कभी तुमको चाह के तुम बिन हम कहाँ के दुनिया में आके कुछ न फिर चाह कभी तुमको चाह के तुम बिन
हो रह भी सकोगे तुम कैसे हो के मुझसे जुदा हट जाएगी दीवारें सुन के मेरी सदा आना ही होगा तुम्हें मेरे लिए साथी मेरी सुनी राह के तुम बिन जाऊं कहाँ के दुनिया में आके कुछ न फिर चाह कभी तुमको चाह के तुम बिन जाऊं कहाँ நீங்க பாடினா இன்னும் நல்லா இருக்கு சார். இல்லை இல்லை அந்த ஸ்டார்ட்டே யார் பாடினாலும் அந்த ஆத்மார்த்தமாக பாடுறோம் நம்ம. ஆமாம் இந்த பாடல்கள் எல்லாம் இங்கேருந்து பாடல நம்ம, ஆமாம் என்ஜாய் பண்ணி பாடுறோம். பிகாஸ் அது வந்து அப்படி உள்ள அப்படி ட்ராவல் பண்ணிட்டு அது ஆக்சுவலி பாடியோட பாடுற மாதிரியே தான். ஒவ்வொரு நரம்பிலையும் அது நீங்கள் பாடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரான்ஸுக்கு போயிடுறோம் நம்ம. ஆமாம் சார், கரெக்ட். நீங்கள் அந்த ஏஜில் எந்த ஏஜில் கேட்டீங்களோ உங்களுக்கு அறியாமலே அந்த ஏஜுக்கு யூஆர் ட்ராவலிங். கரெக்ட் சார். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த காம்போசிஷனில் பாருங்கள். ஆக்சுவலி அது இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு அந்த படத்துலேயே இன்னொரு இதில் கொஞ்சம் பேத்தோஸாக வரும்னு சொல்லிட்டு அது வர்ற மாதிரி அந்த டச் அங்கே கொடுத்துட்டாரு. அந்த ஹாப்பி மூட்லேயும் அது கொடுத்துட்டு ஸோ சேடில் வரும்போதும் அது சூட் ஆகும்னு சொல்லி அவங்க எல்லாம் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்ல முடியும். வேறு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அவங்க இன்வால்மெண்ட் அந்த அளவுக்கு அண்ட் கிஷோர் குமார் அவர் வாய்ஸ் அதுக்கு அதை நான் கொஞ்சம் கொண்டு வர ஏதோ ட்ரை பண்ணால் கூட அது முடியாது. ஸோ சும்மா நான் எந்த பிச்சில் பாடினாலும் அந்த டோன் மாறாது, அவரோட டோன் மாறாது சார். நான் பர்மன் சாருக்கு ஒரு பாட்டு பாடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? ராம்கோபால் வர்மா ஃபிலிமில் தெலுங்கு, நானும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்து பஞ்சம்தாவ சவுத்தில் பண்ணதே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரே படம் நினைக்கிறேன். ரொம்ப லக்கி சார். அது வந்து அந்த டைமில் ஆஷாஜி வந்தாங்க லஞ்ச் டைமு வாய்ஸ் மிக்சிங்கு. நான் போகும்போது அப்போவே கொஞ்சம் டல்லாக இருந்தார் பஞ்சம்தா. அப்படியா? ஸோ ஆஷாஜி வந்து தியேட்டருக்கு அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அவர் ஆந்திராலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ராம்கோபால் வர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு. சார் இருந்தார், பாட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் போனார். அந்த பல்லவி மட்டும் பாடுறேன். ஊஹலே ஓரேகே ஊப்புதோ நன்னலாதே ஊஹலே குரேகே ஊஹலே நன்னசாகே அல்து கோரா அல்தகாரா அல்து கோரா அல்தகாரா ஊஹலே ஓரேகே ஊப்புதோ நன்னலாதே. அவரோட ஸ்டைல் இல்லையா அது? பக்கா அவரோட ஸ்டைல். அது ஹிந்தியோட ஸ்டைல் ஆக்சுவலி. அது அவரது. அண்ட் கார்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா மேஜர்ஸ்ல போயிட்டு இருப்பாரு. சார் நீங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட் மனோ சார், நிஜமா பயங்கர. நான் அவரை மீட் பண்ணலான்னு ரொம்ப ஆக்சுவலி நான் 94ல் நான் இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு 2 இயர்ஸ் புதுசு. எப்படியாவது அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி சில பேரை மும்பைலலாம் பிடிச்சி நான் மீட் பண்ணணும்னு ரொம்ப பிளான் பண்ணேன். அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் சும்மா ஒரு தடவை மீட் பண்ணிட்டு ஸ்டூடியோ ஒரு செஷன் பார்க்கணுன்னு, அவ்வளோதான். 1942 லவ் ஸ்டோரி அந்த டைமில் ஒரு செஷன் பார்க்குற ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டார். என்ன நான் மும்பை போகிற டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். அவன் காலமாயிட்டார். ஸோ எனக்கு அது ஒரு வருத்தம், அது கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் ஸோ அதுலேயும் பங்கு உங்களுக்கு. ஸோ ஃபென்டாஸ்டிக் சாங் கேட்டிருக்கோம். அதை தொட்டு வேறு என்ன பாட்டு வரப்போகுது கோபால் கிட்ட? ஒரு தமிழில் ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன் ப்ளீஸ். ராஜா சார்து எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு அரேஞ்ச்மெண்ட் அண்ட் அந்த மெலடி லைன். ஃபர்ஸ்ட் ஒரு பல்லவி மட்டும். பேசக்கூடாது பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஹோய்
ஏதும் இல்லை வேகம் இல்லை எல்லைகள் காண்போமே பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஹோய் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே பேசக்கூடாது. ஒவ்வொரு பாட்டு அதாவது அந்த பெரிய ஆச்சரியம் என்னென்னா அது ஹார்மோனி கூட அவர் தொடர்றதில்லை சில டைம். அப்படிங்க. அப்படியே உட்காந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்வரம் மட்டும் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே இருக்குது இல்லையா சார்? ஆமாம். அது வந்து காலையில் பேத்தா சாங் ரெக்கார்ட் பண்ணுறாரு, மத்தியானம் வரும்போது பேசக்கூடாது. நிஜமாவே ஆக்சுவலி இந்த ஸ்கேலை நீங்கள் பேத்தோஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். அப்படியே அது ஸ்லோவாக பாடினா தாரீரா பேத்தோஸ் போய்டும் அப்படியே ஒரு டிம்பனி யூஸ் பண்ணி. அதாவது அந்த ட்ராவலில் தான் அந்த மைண்டு அவருடைய கண்ட்ரோலில் வச்சு அந்த காலையில் ரெக்கார்ட் பண்ண பாடலுடைய சிந்தனையே வராமல் அந்த மத்தியானம் இந்த பாட்டு முடிஞ்சது, இதனுடைய கலர் அந்த சாயல் வராமல் மத்தியானம் எடுத்தால் இது போல் ஒரு அற்புதமான டுவேட். அது எங்கேயோ கொண்டு போகுது அந்த ஃபீலிங். அதுவும் அது ஒரு டிஸ்கோ ரிதமோட சன் 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 சன். அது நிஜமாவே இந்த மாதிரி ஒரு அந்த யோசிப்பு அது வெரி டிஃப்ரெண்ட். அடுத்தது வேறு யாரோட பாட்டு? அடுத்தது மறுபடியும் ஒரு ஹிந்தி நம்பர், ஒரு ஆர்டி பர்மனோட தனி கலர். அவர் வந்து 70s ரூல் பண்ண அந்த ஒரு இரா, ஒரு அந்த டெக்கேட் ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டாரு. அங்கே மட்டும் இல்லை, இங்கே கூட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் சவுத் இந்தியாலையும். 100% உண்மை. அவரோட ரிதம் பேட்டர்ன்ஸ், அவரோட பேஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். ஸோ ஒரு பாட்டு, ஒரு ஜவானி திவானின்னு ஒரு படத்தில் ஒரு மேட் சாங் கிஷோர் குமார் பாடி நான் ட்ரை பண்ணுறேன். அதில் ஸ்கேல் சேஞ்ச்லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ ஹே ஜவானி ஏ திவானி பாட்டு. ஹே ஏ ஜவானி ஏ திவானி हट मेरी रानी रुक जाओ रानी देख जरा पीछे मुड़ के चली कहाँ ऐसी उड़ के हे हे गिली गिलिया आ गिली गिलिया आ गिली गिलिया आ बिली 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 गिली गिलिया आ. வாவ், ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு சாங் நினைவு கொண்டு வந்தீங்க. வாட் இஸ் சாங். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக பாடலாம். இல்லை அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு 60 வயசு கிழவன் வரைக்கும் இந்த சாங்க்கு ஒரு காலத்தில் அவங்க வந்து டான்ஸ் ஆடாத ஆட்களே கிடையாது இல்லையா? அது நீங்கள் ஆந்திராவில் போனாலும், கர்நாடகா போனாலும், கேரளா போனாலும் அந்தளவுக்கு ஒரு டீச்சிங் சாங்கு. ஒட்டே சாங், என்ன கம்போசிஷன், சரணத்தில் என்ன மெலடி சார். என்ன மெலடி இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப் டு பஞ்சம்தா ஆர்டி பர்மன் சார். அடுத்த லெஜெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வாய்ஸஸ் எல்லாம் லெஜெண்ட்ஸ் தான். யாரோட வாய்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? அடுத்த வாய்ஸ்ன்னு சொன்னாலே இவரோட வாய்ஸ் தான் வரணும் கண்டிப்பாகவே. யேசுதாஸ் சார். வாவ், அவர் மாதிரி வாய்ஸ் அது நிஜமாகவே கொடுத்து வச்சிருக்கணும். அது சின்ன வயசில் கேட்டால் ஒரு ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி பாட முடியாதேன்னு ஆகிடும். கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா அவர் வந்து எத்தனை வருஷத்தினுடைய தவம், என்ன ப்ராக்டிஸ், இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். சச் எ கிரேட் பர்சனாலிட்டி, சச் எ கிரேட் பர்சன் ரியலி. என்ன பாட்டு அவரோட? மலையாளமா, தமிழா, தெலுங்கா, கன்னடாவா? ஹிந்தி சூஸ். ஹிந்தி. வெரி குட். இது ஒரு அற்புதமான பாட்டு. ரவீந்திர ஜெயின் ஒரு ஆக்சுவலி இன்னொரு ஃபேவரட் கம்போசர். அவர் வந்து ஒரு பிளைண்ட் ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலேயே யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒவ்வொரு டியூன்ஸும் ஒரு கோல்டான டைமண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது சிச்சோர்னு ஒரு படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு. அது எவர் கிரீன் சாங். ஜப்தீப் ஜலியா. வாவ் வாவ், ப்ளீஸ். जब दीप जले आना, जब शाम ढले जाना, जब दीप जले आना, जब शाम ढले आना, संकेत मिलन का भूल न जाना, मेरा प्यार न मिसराना,
जब दीप जले आना, जब शाम ढले जाना, जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह के संग चले थे हम, जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह के संग चले थे हम, नदियाँ के किनारे आज उसी पहलू में चले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना, संकेत मिलन का भूल न जाना, मेरा प्यार न मिसराना, जब दीप जले आना, जब शाम ढले जाना. என்ன ஒரு பாட்டு, என்ன ரொம்ப நல்லா பாடினீங்க கோபால். அதே மாதிரி sir. எனக்கு ரவீந்திர ஜெயின் கிட்ட பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ப்ரைவேட் ஆல்பம். அவரோடையுமா? ஆமாம், ஒரு 3 பாட்டு பாடினேன். குவைட்டாக நீங்கள் இருந்துட்டே கேட்டுட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு பெரிய கொடுப்பனை தான். चलो रे भक्तों शबरीमला तुमको ले जाते हैं, चलो रे भक्तों शबरीमला तुमको ले जाते हैं, अयप्पा भगवान की हम कथा सुनाते हैं, क्या बात. अयप्पा भगवान की हम कथा सुनाते हैं, स्वामी है शरणमय्यप्पा, स्वामी शरणमय्यप्पा, शंकर पवन मोहिनी सुत की गाता गाते हैं, शंकर पवन मोहिनी सुत की गाता गाते हैं, अयप्पा भगवान की हम कथा सुनाते हैं, अयप्पा भगवान की हम कथा सुनाते हैं, स्वामी है शरणमय्यप्पा, स्वामी शरणमय्यप्पा, 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 शरणमय्यप्पा. எனக்கு சத்தியமா பிலீவ் மீ, அவர் பார்க்கும் பொழுது சிச்சோர் அவர் பண்ணாருன்றது தெரியாது எனக்கு. நிஜமா. அதாவது ப்ரோக்ராம் சொன்னாங்க, ஒரு 3 ஹிந்தி ப்ரைவேட் ஆல்பம் பாடணும், அப்படி தான் கூப்பிட்டாங்க. அங்கே போய் அவருடைய கம்போசிஷன்ஸு இது இந்த மாதிரி முல்தானாவில் ஒரு சாங்கு, தோடியில் இன்னொரு சாங்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ராகாஸ் அப்ரோச் பண்ணி அப்படியே கதறி அழுதுட்டேன் நான். ஒரு சாங்கு தரு 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 தாரே இந்த ராகத்தில் ஏதோ சரண ஞாபகம் வரல அந்த டியூன் பாடி. அது பாடும்பொழுதே நம்ம தாய் தந்தை எல்லாமே ஞாபகம் வருது. என்ன ஒரு அற்புதமான கம்போசராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வெளியே வந்த பிறகு குரு தேர காம் படா பியாரா தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்லலை எதுக்கு வந்தேன்னு சொல்லலை. ஸோ அது அந்த ஃபார்ச்சுனேட் சார். நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பாடின பாட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு. அது என்ன டச்சஸ் இருக்குது. அவர் ஹார்மோனி பிடிச்சி அப்படி ஜஸ்ட் ஹம் பண்ணாலே அது எங்கேயோ போச்சு. அப்போவே ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் அவருடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஓஷனில் எத்தனை லெஜெண்ட்ஸ் சார், எவ்வளோ கலர்ஸ், என்னென்ன அனுபவங்கள், என்ன க்ரியேட்டிவிட்டி. கோபால்ராவ் சார், அதாவது இன்ஸ்பிரேஷன் ரவுண்டில் நீங்கள் பாடின ஒவ்வொரு பாட்டும் முத்தான பாடல்கள், அதாவது மறக்க முடியாத பாடல்கள் உங்கள் மனசில் இடம்பெற்று அது வந்து உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஃபீல், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, பாடிய அது நாலேஜ்,
அது எல்லாமே திரைப்படத்துக்கு எவ்வளவோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும். முதல்ல கோபால் ராவ் இவ்வளோ நல்லா பாடுவார், இவருக்கு இந்த சாங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கிரேட் மேன் யார்? அவர் கிட்டத்தட்ட நான் குரு மாதிரி தான் பார்க்குறேன். வித்யாசாகர் சார். வாவ், ஃபென்டாஸ்டிக். என்ன ஒரு கம்போசர், என்ன ஒரு மெலடி மேக்கர். ஸோ ஆக்சுவலி நான் ப்ரிப்பேர்டாக இல்லை அந்த டைமில். அந்த பீரியட் 95ல் நான் மென்டலி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 year 1.5 years போன அப்புறம் நான் ப்ளேபேக் சிங்கர் வரல, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்னு, இன்னும் கொஞ்சம் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மென்டலி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி. அதுக்குள்ளே ஒரு கால் வந்துடுது. அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை ஜிங்கிள்ஸ் பாடிட்டு இருந்தேன் நிறைய. வாவ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிங்கிள், ஏதோ ஒரு நான் பாடின ஒரு ஜிங்கிளை கேட்டு அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வித்யாசாகர் ஸ்ட்ரைட்டாகவே கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப கிரேட் மேன் சார். நிறைய பேருக்கு அவர் நிஜமாவே. ஆமாம், அது நிஜமாவே என்னோட ஃபார்ச்சூன். என்ன அவ்வளோ ஒரு சீரியஸ் மெலடி மேக்கர், சச் அ பியூட்டிஃபுல் கம்போசர். அவருக்கு பாடுறது வந்து நிறைய பாட்டு பாடியிருக்கேன் ஆக்சுவலி அவருக்கு. ஸோ என்னோட ஃபார்ச்சூன் தான் அது. கிரேட். என்ன பாட்டு அதில்? தில்ருபான்னு பிரியம்ல ஒரு பாட்டு. கடவுளே பிளெஸ்டு பர்சன் கோபால் ராவ் வந்து. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாங்கே பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு அது. கம்ப்ளீட் எல்லாருக்கும் ரீச் ஆன பாட்டு. அந்த ஃபஸ்ட்டு சாங்கு சில பேருக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு. அவங்க ட்ராவல் ஆரம்பித்து 4-5 பாட்டு பாடி ஒரு பிரேக்கு கிடைச்ச பிறகு ஜனங்களுக்கு தெரிய வரும். பட் கோபால் ராவ் விஷயத்தில் ரொம்ப லக்கி சார், ரொம்ப லக்கு. ஃபஸ்ட்டு சாங்கே சூப்பர் ஹிட். அந்த சாங்கு கண்டிப்பாக கேட்கணும் நாங்கள், ப்ளீஸ். தில்ருபா காதல் நிலவே, தில்ருபா காதல் உறவே, தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி, இதயம் திறந்து என்னை காதலி, கண்கள் நாங்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரி. தில்ருபா 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 காதல் நிலவே, தில்ருபா காதல் உறவே, தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி, இதயம் திறந்து என்னை காதலி, கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரா. தில்ருபா 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 தில்ருபா. கண்ணே என் கண்ணம் தொட்டு காதோடு காதல் சொல்லு தில்ருபா தில்ருபா. கண்ணா என் கூந்தல் தொட்டு நெஞ்சோடு பள்ளி கொள்ள தில்ருபா தில்ருபா. உன் பார்வை வந்து மோத என் உள்ளே தில்ருபா, உன் கைகள் என்னை தீண்ட என் நெஞ்சில் தில்ருபா. காதலே மெல்லிசை அல்லவா, கண்ணி மாங்கனி கண்ணி போய்விடும் காதல் தேவனி மெல்லவா. விடியும் வரையிலும் முடியும் வரையிலும் விவரமாயிரம் சொல்லவா. தில்ருபா தில்ருபா காதல் உறவே, தில்ருபா காதல் உறவே, தில்ருபா. வாவ், வாட் ஏ ஃபென்டாஸ்டிக் சாங் சார். என்ன ரன், பெப்பு எங்கேயுமே குறையாம அந்த சாங்கு கம்ப்ளீட்டு, அந்த பீட்டு எங்கேயுமே நிப்பாட்டல அவர். ஆமாம் சார். ஆக்சுவலி இதை பாடின டைமில் எனக்கு அது அந்த டென்ஷனில் எனக்கு சுத்தமாக எனக்கு இது நல்ல பாட்டா ஹிட் ஆகுமா எதுவுமே தெரியல. எவ்வளோ பெரிய ஹிட் சார். அது பாடின அப்புறம் சில பேர் வெளில சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு. அந்த ஸ்டார்ட் அவர் கொடுத்த பிறகு பட்டி தொட்டி தெரிய வந்த கோபால் ராவ் அவர்களுக்கு அடுத்த பாட்டு யார் கொடுத்தாங்க? அதுதான் இல்லை அதுக்கப்புறம் நான்
கிட்டத்தட்ட நிறைய ட்ராவல். தேவா சாருக்கும் ரேமானுக்கு எல்லாம் பாட ஆரம்பிச்சேன்னா. வெரி குட், வெரி குட். பட் சார் வந்து வித்யாசாகர் சார் வந்து அது நான் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. ஒரு 95ல் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் போகட்டும், 97லேருந்து என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனால் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பேன்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த வருஷம் எண்ட்லேயே நோ டைம் இல்லை. பட் அந்த வருஷத்துலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் டைம் சார். அதுதான். ஸோ அடுத்த மாதமே ஒரு தாயின் மணிக்கொடின்னு ஒரு படம், அந்த அர்ஜுன் சாரோட படம். ஆமாம். அதில் ஒரு எக்ஸலன்ட் சாங் பாடினேன். லவ்லி சாங். அது பாடுறதுக்கு ரியலி லக்கி டு ஹேவ் சங் தட் சாங். அப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா டைம் எடுத்து ஒரு 5.5 hours எடுத்து பாடினேன். குட் குட் குட். பட் அது அது எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா அது ஒரு எக்ஸலன்ட் சாங். கண்டிப்பாக. 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ. ஐயோ, சூப்பர் சாங். எல்லாம் யூ ஆர் லக்கி. அந்த சாங் கேட்போம். ஓகே. 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகன் செய்பவன் நான் அல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா, 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. ஓ இதே சுகம் இதே சுகம் என்னாளுமே கண்டால் என்ன, இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனும் போனால் என்ன, முத்தத்திலே பல வகை உண்டு இன்று சொல்லட்டுமா கணக்கு, இப்படியே என்னை கட்டிக்கொள்ளு மெல்ல விடியட்டும் கிழக்கு, அச்சப்பட வேண்டாம் பெண்மை எந்த ஆண்மையில் உண்டு மேன்மையே, 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோ